குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேப்ல 8வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 8வது ப்ரோக்ராம் என்னதுன்னா ஜஸ்ட் ஒரு மெனு கிரியேட் பண்றது. இதுவுமே போன ப்ரோக்ராம் மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சரி, நம்ம டைரக்டா எக்ஸசைஸ்குள்ள போகலாம். நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் EX driver 8 மெனு. ஃபினிஷ் பண்ணிருங்க. சரி, டிசைனிங் பார்ட் வந்துடும். வழக்கம் போல வேலை அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருந்தா போதும். சரியா? ஒரே ஒரு பட்டன் மட்டும் ட்ராக் பண்ணி சென்டர்ல வச்சுப்போம். வச்சுட்டு அவ்வளவுதான். இப்போ இந்த பட்டனுக்கு வார்னிங் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. வார்னிங் ரிமூவ் பண்றதுக்கு ரிசோர்சஸ்ல வேல்யூஸ்குள்ள sting.xml இந்த ஃபைலை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண போறோம்னா பாப்அப் அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு Ctrl V சாரி, இன்னும் 2 சரி. வந்து பாப்அப் மெனு, இது வார்த்தை. ரெண்டாவது வந்து ஹோம். மூணாவது வந்து செட்டிங்ஸ். இங்கே கேப்ஸ் எழுதக்கூடாது. நாலாவது வார்த்தை வந்து அபவுட். அஞ்சாவது வார்த்தை வந்து எடிட். லாஸ்ட் டெலீட். சரி, இத்தனை வார்த்தைகள் யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு இந்த பட்டன்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறோம்னா பாப்அப்ங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். // அவ்வளவுதான், நம்ம டிசைனிங் பார்ட் ஓவர். சரி, நெக்ஸ்ட் மெனூஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசோர்சஸ்ல கீழே லிஸ்ட் அவுட் ஆகிற எல்லா ஃபோல்டர்லயுமே மெனுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க. மெனுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கா? அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ XML ஃபைல் கீழே கொடுத்தீங்கன்னா மெனு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க பேர் மட்டும் வச்சா போதும். ஆப்ஷன்ஸ் மெனு, ஃபைல் நேம் வந்து ஆப்ஷன்ஸ் மெனு.
ஆப்ஷன்ஸ் மெனு முதல் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் வச்சுருங்க சரியா, அதனால தான் எரர் காமிச்சிச்சு. கீழே ஃபினிஷ் பட்டன் எனேபிள் ஆகலை, ஸ்மால் வச்சுருங்க எனேபிள் ஆயிரும் சரியா. ஆப்ஷன்ஸ் மெனு டாட் எக்ஸ்எம்எல். ரொம்ப பெரிய கோடிங் பார்ட்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கோடிங் சரியா. இப்போ கீழே வந்து ஐட்டம் ஆண்ட்ராய்டு கோலன் ஐடி equal to டபுள் கொட்டேஷன் அட்டு அதுக்குள்ள மெனு அண்டர் ஸ்கோர் ஹோம் ஒரு சின்ன கேப் போட்டு ஆண்ட்ராய்டு கோலன் டைட்டில் இதில் என்ன பண்ணணும்னா அட் ஐடி கிளாஸ் சாரி ஹோம் சரிங்களா. இந்த மொதல் ஐட்டம் அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி, மெனு ஹோமுக்கு அப்புறம் மெனு செட்டிங்ஸ், மெனு செட்டிங்ஸ் இங்கே வந்து என்ன வரும்னா செட்டிங்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து மெனு ஹோம் எடுத்துட்டு அபவுட், மெனு அபவுட் இங்கே வந்து அபவுட் சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அகெயின் இந்த மெனுங்கிற ஃபோல்டருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஆண்ட்ராய்டு எக்ஸ்எம்எல் ஃபைல், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா பாப்அப் மெனு டாட் எக்ஸ்எம்எல் கொடுத்துருங்க. அங்க இருக்கிற மாதிரியே எரர் காமிக்குது, என்ன எரர், சாரிப்பா ஒரு பிளஸ் போட மறந்துட்டோம், ஐடிக்கு முன்னாடி ஒரு பிளஸ் வரும். அகெயின் இங்கே தான் பிளஸ் பிளஸ் அட் ஐடிக்கு முன்னாடி ஒரு பிளஸ் போட்டுருங்க. சூப்பர். இதில் ஒரு ஐட்டமை காப்பி பண்ணிட்டு இங்கே பாப்அப் மெனு டாட் எக்ஸ்எம்எல்ல பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடுவோம். என்ன சேஞ்சஸ்னா முதல் பாப்அப் எடிட், பாப்அப் எடிட் இங்கே ஹோமுக்கு பதிலாக எடிட் சரியா. அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி, இங்கே வந்து பாப்அப் டெலீட், பாப்அப் டெலீட் இங்கே வந்து டெலீட், அவ்வளோதாயா. ரெண்டு ஃபைல் ஓப்பன் பண்ணோம், ரெண்டு ஃபைல் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி, இங்கே தான் கோடிங் பார்ட்டிக்கு வரும். இங்கே வந்துட்டு வழக்கம் போல டிக்ளரேஷன், நம்ம ஒரே ஒரு பட்டன் மட்டும் டிக்ளேர் இது ட்ராக் பண்ணி வச்சிருந்தோம் சரியா. பட்டன் பாப்அப் பட்டன் டபுள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஐடி எடுக்கணும். ஐடி எடுக்கிறது வந்து பாப்அப் பட்டன் ஈக்குவல் டு u by id r dot id dot button 1 செமிகோலன் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செட் ஆன் கிளிக் லிசனர் எழுத போகிறோம். பாப்அப் டாட் நியூ லிசனர், சாரி
2 க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு என்டர் தட்டுங்க. ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுவே விழுந்துடும். செமிகோலன் வச்சுருங்க. அதே மாதிரி பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இங்கே ஏதோ எரர் காமிக்குது. இந்த பல்பை டபுள் கிளிக் பண்ணி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி, ரெண்டாவது வந்து ஆட் அன்இம்பிளிமெண்ட் மெத்தட் வரணும். அதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. கீழே அந்த மெத்தட் கிரியேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்குள்ள வந்து அல்டர் அலாட் சாரி அலாட் டயலாக் டாட் பில்டர் equal to new alert dialog dot builder main activity dot this செமிகோலன் வச்சிருவோம். இப்போ வார்னிங் காமிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வார்னிங் காமிக்கும், அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த வேரியபிளை நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வார்னிங்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? பில்டர் டாட் செட் டைட்டில். டைட்டில் என்ன வைக்கணும்? சூஸ் ஆப்ஷன். மேலே பாருங்க, இந்த வார்னிங் பேர் இருக்கும். சரிங்களா? ஃபைனல் sequence items equal to curly brace, sorry curly brace குள்ள edited comma delete. curly brace க்ளோஸ் பண்ணுங்க. செமிகோலன். நெக்ஸ்ட் பில்டர் டாட் செட் பில்டர் டாட் செட் ஐட்டம்ஸ். அதில் வந்து ஐட்டம்ஸ் நியூ டயலாக் இன்டர்ஃபேஸ் டாட் ஆன் கிளிக் யூசனர். 2 க்ளோசிங் பிராக்கெட் நடுவில் ப்ரெஷரை வச்சுட்டு என்டர் தட்டி ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுவே விழுந்துடும். செமிகோலன் வச்சுருங்க. இப்போ வார்னிங் காமிக்கும். என்ன இம்போர்ட் பண்ணி விட்ருங்க. அந்த ஆன் கிளிக் லிசனரை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா கீழே வந்து அன்இம்பிளிமெண்ட் மெத்தட் வந்து கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகி கீழே வந்துடும். சரிங்களா? இதில் வந்து ARG 0ன்னு இருக்கும், அதை மட்டும் டயலாக்குன்னு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்டிஜர் விச் அப்படி மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே என்ன வேணும்னா ஒரு டோஸ்ட் டாட் மேக் டெஸ்ட் activity dot this. இங்கே என்ன எழுதணும்? செலக்டட்
செலக்டட் ஒரு கோடன் வெளியே, அந்த டபுள் கோட்டேஷனுக்கு வெளியே ஐட்டம்ஸ் விச் டியூரேஷன் வந்து வழக்கம் போல போஸ்ட் டாட் லென்த்ல வந்து வெளியே வந்து ஷோ. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வெளியே பில்டர் டாட் ஸ்கெட்ச் செமிகோலன் வச்சிருங்க. நம்ம எந்த இடத்துல எழுதுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே பப்ளிக் பூலியன் ஆன் கிரியேட் ஆப்ஷன் மெனு. இதுல வந்து மெனு மெனு சரி, உள்ள டைப் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வார்னிங் கிளியர் பண்ணுவோம். மெனு not are equal to get menu next வந்து inflator dot r dot menu dot ஆப்ஷன்ஸ் மெனு. நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் நேம், சரிங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் மெனுங்கிற ஃபைல் நேம் மெனு கொடுத்துட்டு வெளியே வந்து செமிகோலன் வச்சிருங்க. கீழே ரிட்டர்ன் ட்ரூ, சரிங்களா? இதை வேணா அப்படியே delete பண்ணி விடுவோம். ஒரே நேம்ல இருக்கிறதுனால இங்க பிரச்சனை. இப்போ அந்த எரர் போயிருச்சு. நெக்ஸ்ட் கடைசி மெத்தட் பப்ளிக் பூலியன் ஆன் ஆப்ஷன்ஸ் ஐட்டம் செலக்டட் மெனு ஐட்டம் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுவே விழுந்துடும். toast dot make test this text வந்து ஆப்ஷன் செலக்டட் டியூரேஷன் வந்து சாரி ஆப்ஷன் செலக்டட் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஐட்டம் டாட் கெட் டைட்டில் அதுக்கப்புறம் தான் டியூரேஷன் வந்து toast டாட் ஷோ.
ரிட்டர்ன் எழுதணுமோ? சாரிப்பா. ரிட்டர்ன் ட்ரூ. இந்த ஓவர்ரைட் அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ மொபைல் ரன்ல தான் இருக்கு. எங்கே தானே இருக்கு? ஆமாம், எஸ். ரைட் கிளிக், ரன் அஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஓப்பன் ஆயிடுச்சியா? கிளிக் பண்ணுவோம். ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. எடிட். இப்போ எடிட்டை சூஸ் பண்ணோம்னா செலக்டட் எடிட் அப்படின்னு வருது. மறுபடியும் பாப்பப் பண்ணி கொடுப்போம். டெலிட் கொடுப்போம். டெலிட் இஸ் செலக்டட்னு வருது. இது வந்து பாப்பப் வேணும். ரெண்டாவது ஆப்ஷன் வேணும். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுப்பா. இந்த இடத்துல ஐடி வராது. அட்டு ஸ்ட்ரிங். சரிங்களா? அப்படியே சாரி காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி சரி கொடுத்துருங்க. அதே மாதிரி பாப்அப் மெனுலையும் கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. சரி பண்ணிடுங்க. இப்போ ஒர்க் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துடுச்சியா? இப்போ ஹோம் கொடுத்தா ஆப்ஷன் செலக்டட் போகும். சூப்பர். சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு, இல்லைன்னா கிளாஸில் வந்து கேட்டுப்போம். சரியா? சரி, தேங்க்யூ.